வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பத்ம விருதுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாங்களே, அதில் பஞ்சாபை சேர்ந்த இந்திரஜித் சிங் சித்து அப்படிங்கிறவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் 1964வது வருட ஐபிஎஸ் பேட்ச். 1996 அவர் காவல்துறையிலிருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அதன் பிறகு அந்த ஊரில் குப்பைகளை அள்ளக்கூடிய பணி பார்த்துட்டு இருக்காரு. ஊர் சுத்தமாகிறதும் சோசியல் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைகளை அள்ளக்கூடிய பணி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேரு இந்திரஜித் சிங் சித்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அவர் குப்பைகளை அள்ளக்கூடிய வீடியோ வெளிவந்திருக்கு. எவ்வளவு வயசு? 88 வயசுங்க அவருக்கு. அந்த வயசுலையும் அவர் குப்பைகளை எப்படி அள்ளி சுத்தம் பண்றாரு அப்படிங்கிறத பாருங்க. இவரை கண்டுபிடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்களே, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட். இவரை கண்டுபிடிச்சு 1964 அவர் ஐபிஎஸ்ஆ இருந்தாரு, சேர்ந்தாரு. 1996 வரைக்கும் அவர் காவல்துறையில் உயரிய பொறுப்பில் இருந்தார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் குப்பைகள் அள்ளுறாரு. கடந்த 30 வருடங்களாக 88 வயசுலையும் இதை பண்ணிக்கிருக்காரு. அவருக்கு கொடுப்போம் விருதை அப்படின்னு மோடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்களே, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஒன்று நான் சொல்கிறது இதுதான். இது மாதிரியான நபர்களுக்கு சாமானிய மக்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு விருதுகள் வழங்கப்படுது. குறிப்பாக 2014 பிறகு. பாராட்டுகள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் இறந்து போனார்ல, மமதா பானர்ஜி அவர்கள் நீதித்துறை தலையிட்டு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவ்வளவு சாதாரணமாக இதை விபத்துன்னு கன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இந்த அஜித் பவாருடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற துணியில் மமதா பானர்ஜி பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் இது மாதிரி மரணத்தில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற துணியில பதிவுகள் போட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு சுந்தரவல்லி அப்படிங்கிறவங்க இருக்காங்களே, அவங்க மகாராஷ்டிரா துணை முதல்வர் சரத்பவார் விமான விபத்தில் உயிரிழந்தார், உண்மையில் அது விபத்து, நம்புவோம் தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல அக்கா சரத்பவார்னு போட்டிருக்கீங்க, அவர் சரத்பவார் கிடையாது, அஜித் பவார். இந்த அளவுக்கு அரசியல் புரிதலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா, இதுல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பலர் கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. ஆக மொத்தம் இது மாதிரியான ஒரு சந்தேக துணிய இண்டி கூட்டணி ஆதரவாளர்கள் எழுப்புறாங்க. சரத்பவார் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதுல அரசியல் இருக்கு, இவருடைய இறப்புல அரசியல் இருக்கு, அஜித் பவாருடைய டெத்துல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுல துளியும் உண்மை கிடையாது, இது ஆக்சிடென்ட் தான், இது விபத்து தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் வேண்டாம் யாருக்கும் அப்படின்னு சரத்பவார் கண் கலங்கியபடி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சரத்பவார் அவர்களுடைய பிரஸ் மீட் இன்னைக்கு வைரலா ஷேர் ஆகுது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம்? மூணாவது, சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்களே, தெருநாய்கள் விஷயத்தில். எந்த நாய் எந்த மூடில் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தெருநாய்கள் கடிக்கிறது மட்டும் இல்லை, விபத்துகளுக்கும் காரணமாயிருது. திடீர்னு சாலைகளுக்குள்ள புகுந்துருது, வண்டி ஓட்டிட்டு போறவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அதனால எந்த நாய் எப்போ கடிக்கும், எப்போ இது மாதிரி வயலண்டாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. அதனால தெருநாய்களை, குறிப்பாக குடியிருப்புகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்களை அப்புறப்படுத்தணும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த தெருநாய்களுக்குன்னு கொடுத்து அந்த தெருநாய்கள் அங்கே இருந்துட்டு போகட்டும், ஒரு காப்பகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சுப்ரீம் கோர்ட்டு இதுதான் சொல்றாங்க. இதை சொன்னோன்னே இந்த திவ்யா அப்படிங்கிற ஒரு நடிகை இருக்காங்களே, தமிழ் படங்களில் கூட நடிச்சிருக்காங்க, வாரணமாயிரம், பொல்லாதவன் ஹீரோயின் திவ்யா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கோர்ட் என்ன சொன்னிச்சு? நாயின் மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, எந்த நாய் எப்படி இருக்கும் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியாது, அதனால எல்லா நாய்களையும் அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறதா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஒரு ஆண் எப்போது பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை போன்ற குற்ற செயல்கள் செய்வான் என தெரியாது, அதனால எல்லா ஆண்களையும் சிறையில் அடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க லாஜிக்கா கேள்வி கேட்குற மாதிரி பதிவு போட்டாங்க. ஆனா நேற்று என்ன தெரியுமா நடந்திருக்கு? கன்னியாகுமரியில மணக்குடி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு தெருநாயி 12 பேரை கடிச்சிருக்கு. 12 பேரை கடிச்சிருக்கு, விரட்டி விரட்டி ஒரு தெருநாயி. அதுல குழந்தைகளும் இருக்காங்க. குழந்தைகளுடைய தலை, முகம் இதுல எல்லாம் கடிச்சிருக்கு. இதுதான் தெருநாய்கள் செய்யறது. காமன் மேன், சாமானிய மக்கள் தெருநாய்களால அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. ஆனா கார்லயே போயிட்டு கார்லயே வரவங்களுக்கு தெருநாய்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்ராசிட்டி, துன்பங்கள் புரியாது. திவ்யாலாம் கார்லயே போறவங்க, கார்லயே வரவங்க, அவங்களுக்கு எப்படி தெருநாய்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் எப்படி தெரியும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. இது 3. 4வது, கடந்த 2 நாட்களாக திமுக காங்கிரஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு ஃபேக்கான ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி பாஜக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. மகாராஷ்டிரா பிஜேபி கவர்மெண்ட். மகாராஷ்டிராவில் ஒரு பாலம், அந்த பாலத்தை பாருங்க, ஒரு பஸ்ஸே போக முடியல பாருங்க, இப்படி ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ ஸ்கேம் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி பதிவுகள் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு இந்தி கூட்டணி சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போட
கொஞ்சம் பொறுங்க, கீழே அந்த புகைப்படத்துடைய ரைட் கார்னரை பாருங்க, கீழே ஜெமினி ஏஐ லோகோ இருக்கு. அப்போ இது ஒரு ஏஐ புகைப்படம் அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. ஒரு ஏஐ புகைப்படத்தை ஷேர் பண்ணி பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாந்தி எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு பாஜக இந்திய கூட்டணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சரி, சப்போர்ட்டர்ஸு அப்படி தான் பதிவுகள் போடுவாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கேரளா காங்கிரஸ் இதை போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி அப்படின்னா அது கேரளா காங்கிரஸ் தான். சமீபத்தில் காமக்கோடி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுச்சுல, அதை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் கேரளா காங்கிரஸ் பதிவு போட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்போ அது முடிகிறதுக்குள்ள கேரள காங்கிரஸுக்கு இன்னொரு அடி விழுந்துருக்கு இந்த விவகாரத்தில். கடைசி செய்தி என்ன பார்க்க போகிறோம்? ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கன்ஃபார்மாக ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் ஓபிஎஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ஓபிஎஸ் அது டிடிவி தினகரனுடைய ஆசை, அது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பூசி முழுகிற மாதிரி தான் ஓபிஎஸ் இப்போ வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கறத பார்க்குறோம். என்ன ஸ்ட்ராங்கா என்ன நிலைப்பாடு என்டிஏக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் அவர் உறுதியாக தெளிவுபடுத்தலை. ஒன்று. ரெண்டாவது, அன்பு அண்ணன் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. டிடிவி தினகரனும் இபிஎஸும் இவ்வளவு காலமாக எதிரெதிராக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்டிஏக்குள்ள இபிஎஸும் இருக்காரு, டிடிவி தினகரனும் இருக்காரு. அதே மாதிரி என்ன மறுபடியும் அதிமுகக்குள்ள சேர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பை டிடிவி தினகரன் எடுக்கணும், டிடிவி தினகரன் அதற்கான முயற்சி எடுக்கணும், என்னை மறுபடியும் அதிமுகக்குள்ள சேர்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இபிஎஸ் அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் சேர்க்கிறதுல அவருக்கு விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் வரதை இபிஎஸ் தடுக்க முடியாது. ஏன்னா என்டிஏவுடைய கண்ட்ரோலு மோடி அமித்ஷா கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே மோடியும் அமித்ஷாவும் இபிஎஸ் கிட்ட சொல்றது இதுதான். உங்க கட்சிக்குள்ள ஓபிஎஸ் சேர்க்கலாமா வேண்டாமா, டிடிவியை சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கோங்க, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா என்டிஏக்குள்ள எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படிங்கிறதுல மோடியும் அமித்ஷாவும் திட்டவட்டமா இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள எப்படி அமமுக ஒரு கட்சியாக வந்தாங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு பார்ட்டியாக என்டிஏக்குள்ள வரதுதான் பாஜகவுடைய நோக்கம். ஆனால் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, என்டிஏக்குள்ள ஒன் ஆஃப் த பார்ட்டிஸாக இருக்கிறதுக்கு பதிலாக அதிமுகவில் மறுபடியும் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய விருப்பமாக இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து இபிஎஸ் கூட்டணிக்குள்ளேயே ஓபிஎஸ் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தார். அந்த நிலைப்பாடை பாஜக தலைவர்கள் மாற்றிருக்காங்க. அண்ணாமலை, பாஜக மேலிட தலைவர்கள்லாம் அந்த நிலைப்பாடை மாற்றிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள வரதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு இபிஎஸ் இறங்கி வந்திருக்காரு. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகக்குள்ள போகணும், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.